ராஜ நட்பு. அத்தியாயம் 13. வாதாபி படை வந்தது. ஊர் மக்கள் அச்சத்தோடு 4 திசைகளையும் பார்த்து கொண்டே இருக்க படைகள் நெருங்கி வரும் ஒலி பெருகியது. 4 திசைகளிலும் பகைவர்களா? ஒரு புறம் சேரன், மற்றொரு புறம் பாண்டியன், இன்னொரு புறம் சாளுக்கியனும் வருகிறார்களா? அப்படியானால் தெற்கே இருந்து வரும் படை எது? பல்லவ படையா? நூற்றுக்கணக்கான குதிரைகளின் காலடி சத்தம் சிறுக சிறுக பெருகி இடி முழக்கமாகி ஒலிக்க புழுதி மண்டலத்துக்குள் காற்றில் அசையும் கொடிகள் தெரிந்தன. ஊர் மக்கள் உற்று பார்த்தார்கள். தென் திசையில் நந்திக்கொடி, கீழ்த்திசையிலும் நந்திக்கொடி, மேல் திசையில் நந்திக்கொடி. அடடே, இதென்ன? வடதிசையிலும் நந்திக்கொடி. 4 திக்குகளிலும் நந்திக்கொடியை கண்ட மக்கள் அச்சம் நீங்கி ஆனந்த கூத்தாடினர். அழிக்கும் பெருமானின் வாகனமான நந்தி பல்லவரின் கொடியில் கம்பீரமாக தலை தூக்கி நின்றது. பல்லவ அரசன் சைவனானாலும் வைணவனானாலும் சமணனானாலும் கொடியின் சின்னம் ரிஷபம்தான். நந்தி கொடி பல்லவருக்கு நந்தா புகழ் நல்கும் கொடி. மக்கள் கொடியை கண்டு கூத்தாடிய அதே நேரத்தில் காஞ்சி அரண்மனையில் என்ன நடக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்வோம். மாமல்லரின் படைத்தலைவர் பரஞ்சோதி பேசிக்கொண்டிருந்தார். கோட்ட தலைவர்களுக்கு செய்தி போய் சேர்த்து பதில் அனுப்பிவிட்டார்கள். சிற்றூர்கள் ஒன்று சேர்ந்து பேராறாகி பாய்வது போல பல்லவ நாட்டின் 4 திசைகளில் இருந்தும் படைகள் மணிமங்கலத்தில் இந்நேரம் குவிந்திருக்கும். அபயனும் சமராபிராமனும் மாமல்லபுரத்து படையுடனும் திருக்கழுகுன்றத்து படையுடனும் புறப்பட்டு விட்டனர். காஞ்சி படை நமக்காக காத்திருக்கிறது. அரசே, இன்னும் புலிகேசியின் படையெடுப்பு செய்தி வரவில்லையே. வரும் 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 வரையில் சற்று பொறும் என்றார் பேரரசர். புலிகேசி புகுந்து விட்டதாக கருதினாலும் நாம் மணிமங்கலத்தில் ஏன் தங்க வேண்டும்? வடபெண்ணை ஆற்றை நோக்கி நடக்கலாமே. மாமல்லர் சிரித்தார். வடபெண்ணை வரையில் இப்போது நமது படை நடந்து களைப்புற வேண்டாம். என் கணிப்புப்படி புலிகேசி வடபெண்ணையை தாண்டி இருக்க வேண்டும். திருவிற்கோலத்து சிவபெருமான் செந்நிறம் பெற்ற அன்று புலிகேசி வடபெண்ணையை கடந்து பல்லவ நாட்டில் புகுந்து விட்டான். மேலும் மணிமங்கலம் நான் வகுக்கும் போர் முறைக்கு ஏற்ற இடம். முதலை நீருக்குள் இருந்து போரிடுவது போல நாம் மணிமங்கலத்திலிருந்து போரிடலாம். பரஞ்சோதி, என் போர் திட்டத்தை உன்னிடம் சொல்லும்போது நீ திகைத்து திணறப் போகிறாய். ஏன் தெரியுமா? மாமல்லரின் பேச்சு மந்திரியின் வரவால் தடைப்பட்டது. பேய் அறைந்தவர் போல முகம் வெளுத்த பேரறையர், சக்கரவர்த்திகளே, ரே நாட்டில் உள்ள நம் ஒற்றன் குமரன் முக்கிய செய்தி கொண்டு வந்திருக்கிறான். அவனையே அழைத்து வந்துள்ளேன் என்றார். மாமல்லர் குறுநகையோடு பரஞ்சோதியை பார்க்க, செய்தி வரவில்லை என்றாயே, இதோ செய்தி வந்துவிட்டது என்றார் அரசர். ஒற்றனை அழியுங்கள் என்றார். சற்று நேரத்தில் ரே நாட்டில் ஒற்றரியும் பல்லவ ஒற்றன் குமரன் தலைவிரிக்கோலமாக மாமல்லர் முன்பு வந்து வணங்கி பேசினான். பேரரசே, புலிகேசியின் படை வடபெண்ணையை கடந்து ரே நாட்டு வழியே வந்து கொண்டிருக்கிறது. வருகிற வழிகளை வாதாபி வீரர்கள் வெகு ஜாக்கிரதையாக பாதுகாக்கிறார்கள். நான் செய்தி கொண்டு வருவதற்கு மிகவும் சிரமப்பட்டேன். இரவு நேரத்தில் மறைந்து பயணம் செய்து சாளுக்கிய படையை கடந்து வந்திருக்கிறேன். படை வரும் செய்தி வாதாபியிலிருந்தே உங்களுக்கு வந்திருக்கும். என்றாலும் என் கடமையை செய்ய நான் ஓடி வந்தேன். ஒற்றன் கூறியதை கேட்டு மாமல்லர் தவிர மற்றவர்கள் பீதி அடைந்தனர். படை எப்போது வடபெண்ணையை கடந்திருக்கும் என்று உன்னால் சொல்ல முடியுமா? சுமார் 15 நாட்களுக்கு முன்பே கடந்திருக்கலாம். ஒற்றன் சொன்னதும் மாமல்லர் மானவர்மனை பார்த்து கேட்டார். மானவர்மா, நாம் திருவிற்கோலத்தில் திரிபுராந்தகரை எப்போது தரிசித்தோம்? சரியாக 15 தினங்களுக்கு முன்புதான் அரசே. மாமல்லர் தன் பார்வையை நம்பன் பேரறையர் பக்கம் திருப்பினார். பார்வையின் பொருளை உணர்ந்த அமைச்சர், சக்கரவர்த்திகளே, திரிபுராந்தகர் தவறான செய்தியை தரமாட்டார் என்ற உங்கள் உறுதி எனக்கு இல்லாமல் போனதை எண்ணி வருந்துகிறேன். சாம்ராஜ்ய விஷயங்களை சமய நம்பிக்கையின் அடிப்படையில் மேற்கொள்ள நான் தயங்கினேன். ஆனால் திரிபுராந்தகர்தான் பல்லவ நாட்டை இன்று காத்திருக்கிறார். இல்லையென்றால் நாம் படைகளை அணிவகுப்பதற்குள் புலிகேசி காஞ்சிக்குள் நுழைந்து விட்டிருப்பான் என்று குற்ற உணர்வோடு கூறினார். ஒற்றா, நீ வரும்போது புலிகேசியின் படை எங்கே இருந்தது? ரே நாட்டு எல்லையில் சூரமங்கலத்துக்கு அருகே இருந்தது அரசே. நல்லது. அமைச்சரே, இந்த ஒற்றனுக்கு 100 கழஞ்சு பொன்னை பரிசாக கொடுங்கள். குமரா, உனக்கு பரிசு தர முடிந்த அளவு ஓய்வு தர முடியவில்லை. ஒரு நாள் மட்டும் ஓய்வெடுத்து கொண்டு பாண்டிய நாட்டுக்கு செல். பல்லவன் பகைவனிடம் மோதும் போது பாண்டியன் சிறு குறும்பெல்லாம் செய்ய விரும்பலாம். இதை மனதிலே வைத்து அறிய வேண்டிய செய்திகளை அறிந்து கொள். முக்கியமானதை நம் அமைச்சருக்கு தெரிவி. ஏற்கனவே அங்கே நம் ஒற்றர்கள் இருக்கிறார்கள். நீ தனித்து செயல்புரிய வேண்டும் என்பது என் விருப்பம். அரசர்க்கரசே, உங்கள் சேவையே என் கடமை. எனக்கு ஒரு நாள் ஓய்வும் தேவையில்லை. இன்று பகல் பொழுது வரை என் குடும்பத்தோடு தங்கிவிட்டு மாலையே மதுரைக்கு செல்கிறேன்.
கூறிவிட்டு ஒற்றன் குமரன் அங்கிருந்து அகன்றான். அமைச்சரே, நீங்கள் ஏதோ தவறு செய்துவிட்டதாக கலங்க வேண்டாம். தலைநகரின் படையோடு நான் இன்றே மணிமங்கலம் செல்கிறேன். இனி தலைநகர் மட்டுமல்லாமல் இந்த நாடே உங்கள் பொறுப்பில்தான் இருக்கும். நான் திரும்பி வரும் வரை நீங்களே நாட்டின் தலைவர். புதிய ஆணைகளை பிறப்பிக்கவும் பழைய ஆணைகளை மாற்றவும் உங்களுக்கு உரிமையுண்டு. பாதுகாப்புக்காக உள்ள படையும் உங்கள் சொற்படி நடக்கட்டும். பாண்டியனிடம் மட்டும் எச்சரிக்கையாக இருங்கள். அரசர் உரைத்தவற்றை அமைச்சர் உள்ளத்தில் இருத்தி கொண்டார். 3 நாட்களுக்கு முன்பிருந்த மணிமங்கலமா இது என்று வியப்படையும் வகையில் அந்த ஊரே மாறியிருந்தது. 4 திசைகளில் இருந்தும் பல்லவ படை வந்து குவிந்த மறுநாளே மணிமங்கலத்து மக்களை அந்த ஊரை விட்டு வெளியேற செய்தனர். பாய்ந்து வரும் சாளுக்கிய படை வெள்ளத்தை பல்லவ அணை மறிக்கப் போவது இந்த மணிமங்கலத்தில்தான் என்பது அனைவருக்கும் தெரிந்து போயிற்று. ஒரு பெரும் போருக்கு ஏற்றபடி பல்லவ சைன்யம் ஊரை மாற்றியமைத்து கொண்டிருந்தது. 4ஆம் நாள் காலையில் மாமன்னர் மாமல்லர், படைத்தலைவர் பரஞ்சோதி, மானவர்மன் ஆகியோர் குதிரை படையுடன் வந்து சேர்ந்தனர். காலாட்படை பின்னே வந்து கொண்டிருந்தது. கொடும்பாளூர் மன்னன் பரதுர்க மர்தனன் மாபெரும் சேனையோடு மணிமங்கலத்தை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக செய்தி வந்தது. மணிமுடி சோழர் தாம் வராவிட்டாலும் தமது படையை அனுப்பியிருந்தார். படைப்பிரிவின் பல்வேறு தலைவர்களுக்கும் ஒரே ஒரு சந்தேகம்தான். மாமல்லர் சாளுக்கியனோடு சமர்புரிய மணிமங்கலத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார்? இதை நேரடியாகவும் மறைமுகமாகவும் கேட்டார்கள். ஆனால் சரியான பதில் உடனே கிடைக்கவில்லை. மாமல்லர் மணிமங்கலத்துக்கு வந்த மறுநாள் மாலை சமராபிராமனையும் பரஞ்சோதியையும் மானவர்மனையும் அழைத்து கொண்டு ஊரின் வடதிசைக்கு சென்றார். ஊரிலிருந்து 2 கல் சென்றால் அங்கே கருவேலங்காடு இருப்பதை காணலாம். ஊரை பிறை வடிவத்தில் கவ்வி நின்ற அந்த காடு மிக மிக பழமையானது. காடு கொன்று நாடாக்கிய கரிகாலன் கூட கருவேலன் காட்டை அழிக்காமல் விட்டுவிட்டிருந்தான். காட்டின் நடுவே ராஜபாட்டை 60 முழ அகலத்தோடு சென்றது. அதற்கு இருபுறமும் கருவேல மரங்கள். வேலம் முள் வேல் கம்பி போல காலிலே தைக்கும் வேதனை ஓரளவு என்றால் அதன் விஷம் செய்யும் நலிவு பேரழிவு. அதனால் ஊர் மக்கள் விறகுக்காக கூட இந்த வேலங்காட்டு பக்கம் எட்டி பார்க்க மாட்டார்கள். மாமல்லர் அந்த கருவேலங்காட்டை காட்டினார். வீரர்களே, மணிமங்கலத்தை போர்க்களமாக ஏன் தேர்ந்தெடுத்தேன் என்பதை போரின் போது முழுமையாக புரிந்து கொள்வீர்கள். பகைவனை வரவேற்க நாம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் களைத்து போவோம். ஒருவேளை புலிகேசியிடம் நாம் தோற்று போனால் வேகமாக ஓடி காஞ்சி கோட்டைக்குள் புகுந்து கோட்டை கதவுகளை தாழிட்டு நம்மை காத்து கொள்ளலாமே. அதற்காகத்தான் 20 கல் தூரத்தில் இந்த ஊரை தேர்ந்தெடுத்தேன். வெற்றி பெற்றால் பகைவனை விரட்டி செல்லலாம். தோல்வியுற்றால் குதிக்கால் முதுகில் பட ஓடிப்போய் கோட்டைக்குள் பதுங்கிக் கொள்ளலாம். நரசிம்மர் வேடிக்கை பேசுகிறாரா அல்லது உண்மையைத்தான் கூறுகிறாரா? மூவருக்குமே புரியவில்லை. காட்டின் நடுவேயுள்ள ராஜபாட்டைக்கு வந்தார் நரசிம்மவர்மர். பரஞ்சோதி, இந்த ராஜபாட்டையில் எத்தனை பேர் ஒருவர் பக்கத்தில் ஒருவராக நிற்கலாம்? 40 பேர் நிற்கலாம் அரசே. குதிரை வீரர்கள் நின்றால் 20 பேர் நிற்கலாம். சமராபிராமா, உன் தலைமையின் கீழுள்ள குதிரை வீரர்கள் எத்தனை பேர்? 2000 பேர் அரசே. சரி, உன் குதிரை வீரர்கள் மிக வேகமாக குதிரையை செலுத்தி பழக்கப்பட்டவர்களா? ஆம் அரசே. குதிரையின் வேகம் எப்படி? காற்று வேகம். வரிசைக்கு 40 குதிரைகள் அணிவகுத்து வந்து ஓடுகிற போதே வரிசைக்கு 20 வீரர்களாக மாற்றிக்கொள்ள முடியுமா? அரசே, வரிசைக்கு 100 வீரர்களாக அணிவகுத்து 10 வீரர்களாக குறைத்து மாற்ற முடியும். வரிசைக்கு 10 வீரர்கள் நின்று 100 வீரர்களாக பெருக்கவும் முடியும். இதற்கு ஓடும் தூரம் 2 கல் அளவாவது இருக்க வேண்டும். மெச்சினேன் சமராபிராமா. உன் வீரர்களின் குதிரையோட்டத்திற்கும் வரிசை மாற்றத்திற்கும் ஒரு சோதனை தரப்போகிறேன். கட்டளை இடுங்கள் அரசே. சமராபிராமா, இந்த வேளங்காட்டை கடந்து 2 கல் தூரத்தில் உன் குதிரை வீரர்களை வரிசைக்கு 40 அணிவகுத்து நிற்கச் செய். எதிரே சாளுக்கிய படை வீரர்களின் முகம் தெரியும் அளவு நெருங்கியதும் உன் குதிரைகள் பறக்க வேண்டும். சமராபிராமனின் முகம் சந்தோஷத்தால் மலர்ந்தது. சாளுக்கிய புலிக்கு முதலடி நம் கையில்தான் என்ற நினைவால் நெஞ்சு நிமிர்ந்தது. நேந்திரங்கள் ஒளிவிட்டன. மயிர்கால்கள் குத்திட்டு நின்றன. முக்கியமானதை மறந்துவிடாதே சமராபிராமா. பகைவனின் தலை தெரிந்ததும் குதிரைகளை சடார் என்று திருப்பிக் கொண்டு தெற்கு திசையில் பறக்கச் செய்ய வேண்டும். இந்த வேலங்காட்டு பாதையை அடைவதற்கு முன்பு வரிசை 2 மாற வேண்டும். வேகம் தடைபடாமல் காட்டை கடந்து ஊரை நோக்கி ஓட வேண்டும் உன் குதிரைப்படை. சமராபிராமனின் முகம் சட்டென்று இருண்டது. குரலும் சோர்ந்தது. பகைவனை பார்த்ததும்
புறமுதுகு காட்டி ஓடிவர சொல்கிறீர்களா அரசே? ஆமாம். ஏன் அரசே இந்த சோதனை? போரை விரும்புகிறவன் என்னும் பொருளை தரும் பேரை சூட்டி கொண்டவன் இந்த சமராபிராமன். சத்ருவை கண்டதும் வாயு வேகத்தில் பாய்ந்து அவனை தாக்காமல் புறமுதுகு காட்டி ஓடிவர என்னை தேர்ந்தெடுத்தது ஏன் அரசே? ஓடிவர வேண்டிய அவசியம்தான் என்ன அரசே? சலிப்பும் சங்கடமுமாக சமராபிராமன் கேட்டான். மாமல்லரின் குரல் கடுமையடைந்தது. சமராபிராமா, ஒரு சாதாரண வீரன் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை விஷயத்தை கூட நீ மறந்துவிட்டாயே. உன் தலைவன் கட்டளை எதுவானாலும் அதற்கு பணிய வேண்டுமே தவிர ஏன் எதற்கு என்றெல்லாம் காரண காரிய வினாக்களை எழுப்பக்கூடாது. போர்க்காலத்தில் அப்படி கேட்பவனுக்கு கிடைக்கும் தண்டனை மரணம். சமரபிராமன் அதிர்ந்து போனான். கண்கள் கலங்க, கவலை குரலில் விளங்க, மாமன்னரே, என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் ஆணையை நிறைவேற்ற எப்போது புறப்படுவது என்று கேட்டான். நாளை சூரியன் உதிக்கும் போது உன் படை இந்த காட்டிற்கு அப்பால் 2 கல் தூரத்தில் அணிவகுத்து நிற்க வேண்டும். நான் இட்ட கட்டளையை எழுத்துக்கு எழுத்து நிறைவேற்ற வேண்டும், சரியா? அப்படியே அரசே என்றபோது அழுகையை அடக்கிக் கொள்ள பகீரத பிரயத்தனம் செய்தான் சமராபிராமன். மறுநாள் காலையும் வந்தது. கருவேலங்காட்டுக்கு வடக்கே 2 கல் தூரத்தில் சமராபிராமனின் குதிரைப்படை அணிவகுத்து நின்றது. அங்கிருந்து சாலை வடக்கு நோக்கி மேடாக உயர்ந்து பின் சரிந்து சென்றது. அந்த மேட்டில் 2 குதிரை வீரர்களை நிறுத்தி பகைப்படையை பார்த்தவுடன் தெரிவிக்க உத்தரவிட்டிருந்தான் சமராபிராமன். மேட்டில் பகைவரின் தலை தெரிந்ததும் பேரரசரின் உத்தரவுப்படி புறமுதுகு காட்டி ஓட வேண்டும் என்பதுதான் திட்டம். குதிரைப்படை தலைவன் பல நாட்கள் காத்திருந்தான். ஒரு நாள் காலை மேட்டில் நிறுத்தப்பட்ட வீரர்களின் குதிரைகள் காற்றாய் பறந்தோடி வந்தன. குதிரை வீரர்கள் இறங்கவும் மறந்து பேசினர். பயத்தால் வார்த்தைகள் வேகமாக வரவில்லை. தலைவரே, வாதாபி படை வருகிறது. கிழக்கும் மேற்குமாக பெரும் கடல் போல அகன்று வடக்கே கண்ணுக்கு எட்டிய தூரத்துக்கு அப்பாலுமாக பறந்து வருகிறது. படையின் அளவை பார்த்தாலே மூச்சு முட்டுகிறது. ஓடுவோம், உயிர் பிழைக்க ஓடுவோம். பேடியை போல பிதற்றுகிறானே என்று நினைத்த சமராபிராமன் தன் குதிரையை வடக்கு மேட்டை நோக்கி ஓட்டினான். 4 கால் பாய்ச்சலில் பறந்த குதிரை மேட்டை அணுக அதை இழுத்து பிடித்து நிறுத்தி எதிர் திசையில் பார்த்தான். என்ன வியப்பு! யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை இவ்வளவும் உலகின் பரப்பு முழுவதையும் நிறைத்து கொண்டு அவசரப்படாமல் அமைதியாக வந்து கொண்டிருந்தது. சமரபிராமனின் இதயம் சட்டென்று ஒரு கணம் நின்றுவிட்டது. மார்பு முழுவதும் வலி. மாபெரும் சேனையின் காட்சியே மாரடைக்க செய்கிறதா? சமரபிராமன் குதிரையை திருப்பி செலுத்தினான். ஓ, இந்த பெரும் படையோடு மோத முடியாமல் நாமே ஓடியிருப்போம். நமக்கு அந்த இழுக்கு வரக்கூடாது என்றுதான் அதையே தமது கட்டளையாக்கி விட்டாரோ அரசர்? காலினால் குதிரையின் விலாவை உந்தி அதை விரட்டினான். படையை நெருங்கும் போதே, ஓடுங்கள், ஊரை நோக்கி ஓடுங்கள் என்று கூவிக்கொண்டே விரட்டினான். சமராபிராமனின் குதிரைப்படை தெற்கு நோக்கி திரும்பிய அதே நேரத்தில் புற்றிலிருந்து படம் விரித்த பாம்பு திடீரென்று தலை தூக்குவது போல புலிகேசியின் பெரும் படை வடதிசை மேட்டில் தலை காட்டியது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 14. கருவேலங்காடு. சாளுக்கிய படை வீரர்கள் குதிரைப்படை ஒன்று தம்மை கண்டு திரும்பி ஓடுவதை பார்த்து ஹே ஹே என்று ஏளன குரல் கொடுத்தார்கள். சாளுக்கிய படைத்தலைவன் ரணதீரன் புலிகேசியிடம் விஷயத்தை சொல்ல அவன் ஓடும் படையை விரட்டி பிடிக்க உத்தரவிட்டான். மறு நிமிடம் காட்டாற்று வெள்ளம் பள்ளத்தை நோக்கி பாய்வது போல புலிகேசியின் குதிரைப்படை சமராபிராமனின் படையை விரட்டி பறந்தது. அதுவரை ஓய்வாக நடந்த மற்ற படைகளும் தாக்கும் வேகத்தில் ஓடின. யானைப்படையும் தேர்ப்படையும் வேகமாக செல்ல காலாட்படை கடல் போல பரவி விரைந்தது. புலிகேசியின் குதிரைப்படை புலி போல பாய்ந்து வருவதை கண்ட பல்லவ குதிரை வீரர்கள் குதிரையை முடுக்கி வேகத்தை பெருக்கினார்கள். அவர்கள் நிழல் போல தொடர்ந்து வந்தது வாதாபியின் படை. சமரபிராமனின் குதிரை தசரதராமன் செலுத்திய அம்பு போல பறந்தது. பல்லவ குதிரை படையை கடந்து அதற்கு முன்பு ஓடியது. ஒரு கல் கடந்திருக்கும் முன்பே தனித்து செல்லும் சமரபிராமன் தலையை திருப்பி பார்த்தான். 40 குதிரை வீரர்களின் வரிசை கொஞ்சம் கொஞ்சமாக குறுக்கி கொண்டே வருவதை கவனித்தான். அதோ கருவேலங்காடு, இன்னும் கால் நாழிகையில் அதன் நடுவழியே புகுந்து விடலாம். சமரபிராமன் இப்போது திரும்பி பார்த்தான். குதிரைப்படையின் வரிசை பாதியாக குறுகிவிட்டிருந்தது. வரிசையில் சரியாக 20 வீரர்கள். பின் குறிப்பு: ஒரு நாழிகை என்பது 24 நிமிடங்கள் கொண்ட கால அளவு. கால்கள் தரையில் படாமல் பாய்வது போல பறக்கும் குதிரைகளை பல்லவ வீரர்கள் அடித்து விரட்டினார்கள்.
காற்றின் வேகத்தையும் மீறி குதிரைப்படை காட்டின் நடுவே இருந்த ராஜபாட்டையில் நுழைந்து அதை கடந்து ஊருக்குள் புகுந்தது. விரட்டி வந்த குதிரைப்படை அகன்று அணிவகுத்திருந்தது. வரிசையில் 60 குதிரை வீரர்கள் இருந்தனர். அதே வரிசையில் வேகமாக வந்தவர்கள் காட்டை நெருங்கிய போதுதான் காட்டின் வழியில் 20 வீரர்கள்தான் செல்லலாம் என்பது தெரிந்தது. நடுவே இருந்த 20 வீரர்கள் வேகத்தை குறைக்காமல் காட்டிற்குள் நுழைய, அவர்களுக்கு இருபுறமும் இருந்த வீரர்கள் காட்டு மரங்களில் மோதிக்கொள்வதை தவிர்க்க குதிரையின் வேகத்தை சற்று கட்டுப்படுத்த முயன்றனர். முயற்சியில் வென்றவர்கள் சிலரே. வேல மரங்களில் மோதி விழுந்தவர் சிலர். வேகத்தில் வேல மரத்து கிளைகள் உடலில் வேலாக நுழைந்துவிட உயிர் ஊசலாடியவர்கள் சிலர். திடீரென்று வேகம் தடைபட நிற்க முடியாமல் இரு கால்களையும் மேலே உயர்த்தி துள்ளிய குதிரைகளிலிருந்து விழுந்து அவற்றின் குளம்புகளில் மிதிப்பட்டவர் சிலர். நடுவே இருந்த 20 வீரர்கள் வரிசைகள் மட்டும் தங்கு தடையின்றி பாதையில் ஓடின. காட்டை கடந்து ஊருக்குள் நுழைந்த போது அங்கே பாவடிவில் விலகி அணிவகுத்த யானைகளின் மீது பல்லவ வில் வீரர்கள் நின்றிருப்பதை கண்கள் கவனிக்கும் முன்பே அவர்கள் விட்ட அம்புகள் பறந்து வந்து வாதாபி வீரர்களை துளைத்தன. 20 குதிரை வீரர்களாக முன்னேறியவர்கள் கை வாளை சுழற்றும் முன்பு, நெடுவேலை உயர்த்தும் முன்பு வில் வீரர்களின் அம்புகள் பட்டு வீழ்ந்தனர். சாரி சாரியாக குதிரை வீரர்கள் வந்தனர். மழை தாரையாக வந்த அம்புகளுக்கு இரையாகி வீழ்ந்தனர். அரை நாழிகை பொறுத்துதான் சாளுக்கிய வீரர்களுக்கு காட்டின் மறுபுறம் அவர்களுக்காக காலன் காத்திருப்பது தெரிந்தது. முன்னேறுவதை நிறுத்தி பின்னேறினர். வேழப்படைகளுக்கு தலைமை வகித்த பரஞ்சோதி நடப்பதை கண்டு, ஆகா, நரசிம்மவர்மரின் யுத்த தந்திரம் யாருக்கு வரும்? புலிகேசியின் கடல் படையை ஒரு கால்வாயாக குறைத்து விட்டாரே. காட்டின் நடுவே 20 பேராக எத்தனை ஆயிரம் குதிரை வீரர்கள் வந்தாலும் சரி, யானை வீரர்கள் நுழைந்தாலும் சரி, அவர்கள் அம்பால் அடிபட்டு வீழ்வது திண்ணம். 20 வீரர்கள் 200 யானைகளின் மேல் நிற்கும் 800 வில் வீரர்களுக்கு தப்பி பிழைக்க முடியுமா என்று வியப்பால் விம்மிதமடைந்தார். முன்னே சென்ற குதிரைப்படையை தொடர்ந்து வந்த மற்ற படைகள் காட்டை நெருங்கின. அங்கே நிகழும் குழப்பத்தை கண்டு நின்றன. யானை மீது அம்பாரியில் அமர்ந்திருந்தான் புலிகேசி. புலியையும் நரியையும் அவனது முகத்தில் ஒருங்கே காணலாம். பச்சை மரமும் பற்றி எரியும் நெருப்பு பார்வை. சதை பிடிப்பற்று எலும்பும் மேலே தோலும் ஒட்டி கொண்டிருப்பது போன்ற அந்த முகத்தோற்றத்தை காணும் கர்ப்பிணியின் கரு கூட சிதையும். கோரம், குரூரம், கொடூரம், கொலைவெறி இவற்றை இணைத்து செய்தது போன்றது அவன் உருவம். இத்தகைய வேறு உருவத்தை அவன் காலத்தில் பரதகண்டம் முழுவதிலுமே பார்க்க முடியாது. என்ன குழப்பம்? புலிகேசி உருமினான். ரணதீரன் அருகே ஓடி வந்தான். சாளுக்கிய வேந்தே, வேலங்காட்டினிடையே குறுகலான வழி. அதனால் நமது குதிரைப்படை வீரர்கள் 2 பதின்மறை கொண்ட வரிசையில்தான் போக முடிகிறது. மறுபுறம் பல்லவ வில் வீரர்கள் அவர்களை வளைத்து அம்பு எய்து கொள்கிறார்கள். நம் வீரன் ஒரே ஒருவன் கூட காட்டை கடந்து மறுபுறம் செல்ல முடியவில்லை. அதனால் பின் வாங்குகிறார்கள். முட்டாள் முட்டாள்! புலிகேசி கத்தினான். பல்லவ நாட்டில் நுழைந்த பிறகு நடக்கும் முதல் போரிலேயே பின்வாங்கிவிட்டீர்களா? எதிரே இருப்பது விந்திய மலையாக இருந்தாலும் தகர்த்து தரைமட்டமாக்கி முன்னேற வேண்டாமா? இது ஒன்றும் விந்திய மலை அல்ல, வெறும் வேலங்காடு. காலாட்படை வீரர்களை காட்டில் நுழைந்து செல்ல கட்டளையிடுங்கள். மரங்களுக்கு இடையே சிறு சிறு காலாக நுழைந்து ஒன்று கூடி பேராறாக பாய்வது போல வீரர்கள் நுழைந்து பெரும் படையாக மறுபுறம் அணிவகுக்கட்டும். மரங்களை வெட்டி வழி உண்டாக்குங்கள். மத யானைகளை ஏவி காட்டை நாசம் செய்யுங்கள். ரணதீரரே, இனி பின்னேறுகிறோம் என்று என் முன்னே வந்து சொல்லாதீர்கள், போங்கள். ரணதீரன் ஓடினான். நாட்டை காக்கும் அரண்களில் ஒன்று காட்டரண். வேகமாக வரும் பகைவர் படையின் வேகத்தை கெடுத்து சோகத்தை கொடுப்பதற்காக தமிழர்கள் காட்டரனுக்கு கருவேல மரங்களை தேர்ந்தெடுத்தார்கள். வேல மரங்களிடையே நுழைந்து செல்ல முடியாது. வெட்டி வீழ்த்தி வழி உண்டாக்க முயல்வதும் வெட்டி வேலை. முள் கைகளில் கால்களில் தைத்தால் அதனால் உண்டாகும் புண் புறையோடி போகும் விஷத்தன்மை கொண்டது. சில இடங்களில் இயல்பாக மலை அரண் இருப்பது போல, சில இடங்களில் இயற்கையான ஆறு நீர் அரணாக, அதாவது அகழியாக இருப்பது போல மணிமங்கலத்துக்கு இந்த கருவேலங்காடு இயற்கை காட்டரணாக தொன்று தொட்டு இருந்து வருகிறது. புலிகேசியின் படை இந்த காட்டரணை அழிக்க முயன்றது. கல்லிலே நார் உரிக்க முயல்வது போலத்தான். ரணதீரன் இந்த கருவேலங்காட்டை பார்த்தான். கிழக்கு மேற்காக மலைத்தொடர் போல செல்கிறது. வடக்கு தெற்கில் எவ்வளவு தூரம் பரவி இருக்கும்? காட்டின் நடுவேயுள்ள ராஜபாட்டையில் மறுமுனை வரை சென்று திரும்பிய குதிரை வீரர்களை அழைத்து விசாரித்தான். காட்டின் குறுக்களவு
சுமார் ஒரு கல் இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டான். உடனே காலாட் படையினரை மரங்களின் இடையே நுழைந்து செல்ல உத்தரவிட்டான் ரணதீரன். முன்னேற வேண்டும், முள் கிழித்தாலும் குருதி கொட்டினாலும் முன்னேற வேண்டும். முன்னேற்றத்தை தடை செய்யும் கிளையை மரத்தை வெட்டி எறியுங்கள். முன்னேறு முன்னேறு முன்னேறு, இதை தவிர வேறு உத்தரவில்லை என்று ஒருபுறம் ஏவினான். மறுபுறம் யானைகளை ஏவி காட்டை அழித்து முன்னேற கட்டளையிட்டான். யானைகள் முள் மரங்களை கண்டு முரண்டாலும் விடாதீர்கள், அங்குசத்தால் குத்தி முன்னே செலுத்துங்கள். சில யானைகள் முள் மரங்களில் மோதி மத்தகம் பிளக்க மதம் பிடிக்கலாம், சில யானைகள் மடிந்தும் போகலாம், என்றாலும் முன்னேறுங்கள். ரணதீரனின் உத்தரவை நிறைவேற்ற காலாட் படையினரும் களிற்று படையினரும் முனைந்தனர். கருவேல மரங்களை கடப்பது சாளுக்கிய வீரர்களுக்கு சிரமமாக இருந்தது என்றாலும் நூற்றுக்கணக்கான வீரர்கள் மரவரை வெட்ட வேண்டிய வாளால் மரங்களை வெட்டியபடி முன்னேறினர். முன்னேற முடியாதபடி காயப்பட்ட வீரர்களை ஆங்காங்கே அப்படியே விட்டுவிட்டு முன்னேறினர். மத யானைகள் மத்தகங்களில் குருதி பெருக கோபம் மிக்கு வேல மரங்களை காலால் மிதித்தன, கையால் முறித்தன, தந்தங்களால் சாய்த்தன. சாளுக்கியர்கள் ஒரு பெரும் சாதனையையே உண்டாக்கி கொண்டிருந்தார்கள். எவரும் நுழைய அஞ்சும் வேலங்காட்டை துவம்சம் செய்து முன்னேறி கொண்டிருந்தனர். ஆனால் நேரும் ஆள் சேதத்தை, யானை சேதத்தை அவர்கள் அலட்சியம் செய்தனர். உச்சி நேரத்துக்குள் கால் பகுதிக்கு மேலே கடந்துவிட்ட திறமையை கண்டு கதிரவன் கூட ஒரு கணம் செயலற்று நின்றுவிட்டான். காட்டின் மறுபுறம் மணிமங்கலத்தில் புலிகேசியின் பரிபடை பயந்து பதறி பின்வாங்கிய வெற்றியை வீரர்கள் கொண்டாடி கழித்தார்கள். ராஜபாட்டையில் எதிரே இன்னமும் வில் வீரர்கள் காத்து நிற்க பரஞ்சோதி ஆணையிடுவதற்கு ஆயத்தமாக இருந்தார். மாமல்லர் கருவேலங்காட்டருகே உச்சி நேரத்து வெயிலை பொருட்படுத்தாது நின்றிருந்தார். மானவர்மனும் அருகே இருந்தான். கருவேலங்காட்டிலிருந்து இரு பல்லவ வீரர்கள் ஓடி வந்தனர். அரசே, சாளுக்கிய மாவீரர்களும் மத யானைகளும் ஏறத்தாழ பாதி காட்டை கடந்து விட்டார்கள். மாலைக்குள் இங்கே வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஒருவன் சொன்னதை மற்றொருவனும் ஆமோதித்தான். ஆனால் மாமல்லர் கலங்கவில்லை. இதை அவர் எதிர்பார்த்தே இருந்தார். மூர்க்கன் புலிகேசி அவ்வளவு எளிதில் தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டான் என்பது அவருக்கு தெரியும். அதனால் தக்க ஏற்பாட்டை முன்னரே செய்திருந்தார். கருவேலங்காட்டில் ஆங்காங்கே குப்பை குளங்களையும் காய்ந்த கிளைகளையும் வேர்களையும் குவித்து வைக்குமாறு உத்தரவிட்டிருந்தார். அவர் காட்டுக்குள் அனுப்பிய வீரர்கள் வந்து கூறிய தகவலை கேட்டதும் அக்னி தேவனுக்கு ஆராதனை செய்யுங்கள் என்றார் மாமல்லர். இரு வீரர்களும் குப்பை குளங்களை குவித்து நிற்கும் வீரர்களிடம் அரசர் உத்தரவை கூறினர். அவர்கள் குவியலுக்கு தீ மூட்டினர். தீ சிறுக சிறுக பரவி எழுந்து அருகே இருந்தவற்றை அணைத்து ஆகாயமாக உயர்ந்த வேல மரங்களை விழுங்கி பேரொளி செய்தது. அக்னி பகவானுக்கு ஆராதனை நடந்தது. அரை நாழிகை நேரத்தில் கருவேலங்காடு காண்டவ வனம் போல எரிந்தது. ஊழித்தீ போல இந்த காட்டு தீ வேகமாக பரவியது. முள் மரங்களை அழித்து முன்னேறிய சாளுக்கிய வீரர்கள் திடீரென்று பரவிய காட்டு தீயை கண்டு அலறி ஓட்டமெடுத்தனர். யானைகளை செலுத்தியவர்கள் அங்குசத்தை அப்படியே போட்டுவிட்டு அலறியோடினர். காட்டு தீயை கண்டு மிரண்ட களிறுகள் பிளிறியபடி பின்னோக்கி ஓடின. தென் திசையிலிருந்து வந்த வாயு தேவனின் துணையோடு அக்னி தேவன் வடக்கு நோக்கி ஓடினான். தன்னை கண்டு அஞ்சியோடும் வாதாபி வீரர்களை விழுங்க வாயை பிளந்தபடி ஓடினான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.